அந்த 29 வயசுக்கு மேலேயும் கல்யாண காட்சிகள் நடக்கலன்னால் உங்க ஜாதகம் அப்படியே உல்டாவா போயிடும். உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க வாழுவீங்க, நாட்டுக்காக வாழுவீங்க, அரசியல் பிரவேசத்துல அப்படியே மூக்க நுழைச்சு உங்க வாழ்க்கையை அப்படியே ஓடிக்கிட்டு போவீங்க. ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அடி ஆட்களா கூட நீங்க வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தன்மையில நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் உண்டு. இது ஒரு கட்ட காலமாய் இருந்திருந்தா கூட 40 வயசு வரைக்கும் சுகபோகி தான் சொல்லுவேன். 40 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையோடைய தத்துவமே தெரியும். தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட அப்பா தாய் வழி சொத்தை வச்சுதான் படிக்க வைப்பீங்க. அந்த 45 வயசுக்கு மேல உடல் பயம் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும், ஏதாவது ஒரு நோய் தாக்கிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம் ஏற்படும். நீங்க கவனமா இருக்கணும். இந்த 40 வயசுக்குள்ளேயே உங்க சொத்து, உங்களுக்குன்னு வரக்கூடிய சொத்து அண்ணன் தம்பி அபகரிக்க மாட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிட்ட நீங்க சொத்தை இழக்கக்கூடிய தருணங்கள் வரும்.